வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனிங் ஹேண்டுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ தான் ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணேன். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கம்பல் பண்ணி கேட்டனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களோட பட்ஜெட் மினிமமாக கேட்டிருந்தாங்க. மினிமமாக இருக்கணும், பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ்க்கு அதனால் நான் கொஞ்சம் சாரியோட கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட சாரீ ப்ளஸ் பேக் சைடு எப்படி டிசைன் பண்ணுறேன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அதனால் சாரியோட கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மெஷின் எம்ப்ராய்டரியில் இந்த சின்ன சின்ன ஃப்ளவர் புட்டாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பாட்டமில் ஹேண்ட்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான், பேக்காக இருந்தாலும் சரி ஹேண்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 2 லைன் சரியில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் சின்ன பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த மெட்டீரியல் போகணும். ஸோ முடிக்கும்போது அதே மாதிரி ரிவர்ஸாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிளான டிசைன் தான், பட் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்க மாதிரி ரெடி பண்ணணும். மினிமம் பட்ஜெட்லன்றதுனால அதை எய்ம் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ இந்த சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் 3mm பீட் கொடுக்க போகிறேன். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் வச்சுட்டு இப்படி எடுத்து போட்டே நான் பழகிட்டேன். ஸோ அதனால் இப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அந்த த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 6 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆரி ஒர்க் போட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆனனால அந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரக் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை நான் மாற்றிடுறேன். ஹேமர் த்ரெட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளோ நல்லா வரும். பை மிஸ்டேக் நான் வேறு ஒரு த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை மாற்றிட்டு ஹேமர் யூஸ் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு ஃப்ளோ நல்லாவே வந்துருச்சு. கிளாத்லேயும் ஒரு 5 to 15 டைம்ஸ் நார்மலாக குத்தி குத்தி பார்த்தும் ஓரளவுக்கு செக் பண்ணேன். ஸோ அதுலேயும் சரியாகலை. அப்புறம் த்ரெட்டையும் மாற்றியாச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வருது. ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணல நீடில் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா ஒரு பழைய துணி எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் திரும்ப போட ஆரம்பிக்கணும். போடும்போதுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு துணியில் நல்லா குத்தி குத்தி பார்த்து ட்ரைன் பண்ணணும். அப்பையும் சரியாகலை அப்படின்னா த்ரெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, டைலரிங்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா. ஸோ அதனால் நமக்கு வேலை பார்த்துட்டு மற்ற வேலைகள்லாம் முடித்த நேரம் போக டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் கற்று வச்சுக்கிறது பெண்களுக்கு ரொம்பவே அவசியம். ஏன்னா இந்த மாதிரி நாம் கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் டைவர்ட் ஆக தேவையில்லை. அதாவது யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கதை பேசுகிறது, ஒரு ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களோ ரிலேட்டிவ்ஸோ யாராக இருந்தாலுமே பேசணும். ஃபோன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுவும் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எந்த யூஸும் கிடையாது இல்லையா. ஸோ யூஸ்ஃபுல்லாக நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாமே அளவாக வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னா மெயினாக நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். இன்னொன்று, நம்ம வெளியில் பண்ணி கொடுத்து மணி சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்ந்து நமக்கு பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு அவங்களுக்குமே நம்ம பார்க்கும்போது அது ஒரு மன நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். அதை ஃபீல் பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது நான் சொல்கிறது புரியும். ஸோ டைமை தேவையில்லாத விஷயங்களில் செலவு பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு நல்லது தர விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு மன நிறைவாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நான் மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அந்த மாதிரி இருக்கும்போது கிளாத் எடுத்து நானே எனக்கு கூட வெளியிலேருந்து யாரும் கொடுக்கலனாலும் எனக்கு நானே டிசைன் பண்ணுவேன். பாப்பாவுக்கு டிசைன் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி அதை பிஸ்னஸாக பண்ணி ஏர்ன் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நமக்கு நாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுவே பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஏன்னான்னு இப்போ நீங்கள் வெளியில் போய் ஸ்டிச் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கொடுத்து இல்லை ஒரு சுடிதார் கொடுத்து வாங்கினீங்கன்னா
உங்களுக்கு வந்து அது அமௌண்ட்டை கொடுக்கும்போது தான் தெரியும். ஸோ அதையே நீங்களே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மெயினாக வந்து ஃபஸ்ட்டு மணின்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து திருப்தி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு மணி சேவிங். ஸோ 2மே இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேக் நெக் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையும் ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன டிப்ஸ் இருக்குது, நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.